வாப்பா வாப்பா. இவர் தான் நான் சொன்ன டிரைவரு. மேடம், உங்களோட பர்ஸ் வண்டியில இல்ல மேடம். அட என்னப்பா இப்படி சொல்ற? பர்ஸ் அங்கதான்பா இருக்கு. கொஞ்சம் நல்லா தேடி பாருப்பா. அங்கதான் இருக்கும். தேடுறதுக்கு சோம்பேறிதானோ. நீ ஒழுங்கா தேடி பாத்துருக்க மாட்ட. என்ன நம்புங்க மேடம், நான் நல்லா தேடி பார்த்தேன். முன்னாடி சீட்லயும் பார்த்தேன், பின்னாடி சீட்லயும் பார்த்தேன், எங்கேயுமே இல்ல. அட என்னப்பா நீ பாட்டுக்கு விளையாடிட்டு இருக்க. நான் வண்டியில தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க, நீ இல்லன்னு சொல்லிட்டு இருக்க. ஒருவேளை அதை நீ தான் திருடி இருப்ப. ஏன் என்கிட்ட மறைக்கிற? எங்க வச்சிருக்க சொல்லு. திருடிட்டு வந்து என்கிட்ட மறைக்கிறியா? அப்படியா இருக்கு? பொறுமையா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க வேற எங்கேயாவது வச்சிருந்திருக்கலாம் இல்லையா? இத பாருங்க சம்மதியமா, உங்களுக்கு தெரியாது. இவனுக்கு இருக்கானுங்களே பயங்கரமான திருட்டு பசங்க. நம்மள மாதிரி பணக்காரவங்களை பார்த்தா கழுகுக்கு மூக்குல வேர்க்கிற மாதிரி வேர்த்து போயிடும். இவனுங்களா பணத்தை பார்த்தா போதும், எலும்பு துண்டை பார்த்த மாதிரி நாக்குல எச்சு வரும். என் பணம் எங்க இருக்குன்னு சொல்லு. மொபைல் எங்க? போலீஸுக்கு போன் பண்றேன். இப்ப போன் பண்றேன். அப்பதான் பணம் எங்க இருக்குன்னு சொல்லுவான். இல்ல, இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அவர் சொல்றது ஒருவேளை உண்மையா இருக்கலாம் இல்லையா? நீங்க எவ்வளவு அவசரப்படுறீங்க? நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க. இவனா உங்க சொந்தக்காரனா? சொல்ல வந்தது அதுக்காக இல்ல. நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க. அவர் எடுக்கலன்னு சொல்றாரு. இவர் தான் எடுத்திருக்காருன்னா அதுக்கான சாட்சி நம்ம கிட்ட இருக்கணும் இல்லையா? என்ன அப்புறம் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னுடைய ஷோரூமை இப்போ ஓபன் பண்ணியிருக்கேன். போலீஸ் இங்க வந்தாங்கன்னா என் கடையோட பேர் தான் கெட்டு போயிடும். அதனால தான் சொல்றேன், இதை இப்ப எடுத்துட்டு போங்க, பணத்தை அப்புறமா கொடுக்கலாம். இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை சொல்லுங்க? ஆனா இப்ப என்னோட பர்ஸ் கிடைக்கலையே, அதை எங்க போய் தேடுறது? ஆண்டி, நீங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பாருங்க, இல்லனா வீட்ல போய் பாருங்க, அங்கதான் இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ, சாரி மாஜேத்தமா, ஐ அம் வெரி சாரி. உங்ககிட்ட முன்னாடியே சொல்லாம வந்து நிக்கிறேன். பாட்டி, பர்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஐயோ, உங்ககிட்ட தான் இருக்கா? குடு குடு. என்னாச்சு? உங்க எல்லாருக்கும் மூஞ்சில பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கு. என்னாச்சு? சம்மதியமா, இந்தாங்க பணத்தை வாங்கிக்கங்க. ரோஷினி, இதை வாங்கி உள்ளவை, நான் அதை வந்துடுறேன். இது கொடுமா. சிவா, ஒரு நிமிஷம் இல்லைங்க. சிவா, நீங்க இப்ப என்னதான் சிவான்னு கூப்பிட்டீங்களா? என்னோட பேரு சிவாவா? அப்படின்னு அது உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு உங்களை பத்தி கொஞ்சம் தெரியும். அது இருக்கட்டும். நான் இப்போ என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்க இதுக்கு இந்த டிரைவர் வேலை பார்க்கணும். நீங்க நிறைய படிச்சிருக்கீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி வேற வேலை பார்க்கலாம்ல? ஓ அப்படியா? இது உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களை பார்த்தாலே படிச்சவர்னு நல்லா தெரியுது, அதனால தான் சொல்றேன். அப்புறம் ஒரு நிமிஷம் இருங்க, இதை வந்துடுறேன். அந்த கேஷ் பாக்ஸை தர அதை இந்தாங்க, இந்த பணத்தை வச்சுக்கோங்க. எனக்கு இந்த பணம் வேண்டாம். நான் இந்த பணத்தை வாங்கிக்க மாட்டேன். நான் ஏற்கனவே உங்க எல்லாருக்கும் ரொம்ப தொல்லை கொடுத்துருக்கேன் இல்லையா? இதை ஒரு உதவியா நினைச்சு நீங்க வாங்கிக்கலாம் இல்லையா? முதல்ல தங்கறதுக்கு ஒரு இடத்தை பார்த்துக்குங்க, அதுக்கப்புறம் நல்ல வேலையா பார்த்துக்கணும். தயவு செஞ்சு என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கலன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு யாருக்கிட்டையும் கை நீட்டுறதுங்கிறது பிடிக்காது, என்னால முடியாது. இருந்தாலும் ரொம்ப நன்றி. இப்பவும் கொஞ்சம் திறந்தல. அப்புறம் ஒரு விஷயம், உங்ககிட்ட ஒரு விஷயம் நான் கேட்கணும். எதுக்கு திடீர்னு என் மேல உங்களுக்கு இவ்வளவு பாசம்? தெரியல. பரவாயில்ல, என்னை பத்தி யோசிக்க ஆள் இருக்கிறத நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
இன்னமும் நம்பிக்கை வரலையா? உங்க அம்மா உங்க அப்பாவை காதலிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர் மேல அன்பு இருக்கு, அக்கறை இருக்கு. அங்க பாரு ரோஷினி, எல்லாமே உன்னுடைய கண்ணு முன்னாடி தான் நடந்துட்டு இருக்கு. பாட்டி முன்னாடி உங்க அம்மா உங்க அப்பாவுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணாங்கன்னு பார்த்தல. தன்னுடைய புருஷனுக்கு ஆதரவா நின்னாங்க. ஐம் சாரி, உங்க அப்பாவுக்கு டிரைவர் வேஷம் போட்டு நிக்க வேண்டியதாயிடுச்சு. சங்கடமான நிலையில நிக்க வச்சு பாட்டி கிட்ட திட்டு வாங்க வச்சுட்டேன். இதெல்லாம் செய்ய எனக்கும் பிடிக்கலதா. ஆனா என்ன செய்யறது, உங்க குடும்பத்துல இருக்கிற பெண்களுக்கு இதெல்லாம் புரியவே மாட்டேங்குது. ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இப்ப கூட உங்களுக்கு காதலிக்கிறாங்க, அப்படிதானப்பா? அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுமா. உன் மேல நான் என் உயிரையே வச்சிருக்கேன்மா. எனக்கு நீயும் வேணும், உன் அம்மாவும் வேணும். இதை தவிர என் வாழ்க்கையில் எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை. நீ மட்டும் என்னை மன்னிச்சிட்டா எனக்கு அதுவே போதும் ரோஷினி. வேற ஒன்றும் தேவையில்லை. என்னை நீ மன்னிப்பியா ரோஷினி? இப்ப நான் நினைக்கிறதெல்லாம் ஒண்ணுதான். அம்மா முதல்ல உங்களை ஏத்துக்கணும். அப்பா, நான் உங்களை மன்னிச்சுனா இல்லையாங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அம்மா உங்களை ஏத்துக்கிறாங்களா இல்லையாங்கிறது தான். அவங்க ஏற்கனவே நிறைய வேதனை அனுபவிச்சுட்டாங்கப்பா. அதனால மறுபடியும் உங்களுக்கு அவங்க வாழ்க்கையில இடம் கொடுப்பாங்களான்னு தெரியலப்பா. அது மட்டும் இல்ல, இப்ப நீங்க நடந்ததெல்லாம் மறந்துட்டீங்க. அப்படி இப்படின்னு எதேதோ இப்போ பொய்யெல்லாம் வேற சொல்லியிருக்கீங்க. அதை பத்தி எப்பவுமே அவங்களுக்கு தெரிய வர போறதே இல்லை. அந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். இப்ப நம்ம கவனம் செலுத்த வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். அது என்னன்னா, அது மறுபடியும் உங்க அப்பாவை எப்படி வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுங்கிறது தான். ஏன்னா அவர் அங்க போகாத வரையில உங்க குடும்பம் முழுமை அடையறதுல வாய்ப்பே இல்லை. அப்பா புது வீடு தேடுறதுக்கு அம்மா கண்டிப்பா உதவி செய்வாங்க. ஆனா அவங்க வீட்டுல கண்டிப்பா இடம் கொடுக்க மாட்டாங்க. அம்மா மட்டும் இல்ல, பாட்டியும் இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. நோ சித்தார்த், திரும்பவும் உன்னோட ஸ்டூபிட் ஐடியா வச்சு ஏதாச்சும் பண்ணலாம்னு நினைக்காத. அதுக்கு நான் வரமாட்டேன். என்கிட்ட பயங்கரமான யோசனை இருக்கு. அதுல கண்டிப்பா உனக்கும் பங்கு இருக்கு பேபி. இப்பவும் அழகா இருக்க. சித்தார்த், நீ இப்போ ஒரு பிளான் சொன்னல, அது ஒர்க் அவுட் ஆகும்னு தோணல. சோ விட்டுட்டேன். அடேங்கப்பா, உன்னுடைய இந்த ஒத்துழைப்பு தான் எனக்கு எவ்வளவு ஊக்கத்தை கொடுக்குதுன்னு என் வார்த்தையால சொல்லவே முடியல. இந்த ஜோஷு சொல்ற திறமை இருக்கு பத்தியா, அதை என்னால பாராட்டாம இருக்கவே முடியாது. சில நான் சொல்றத முதல்ல நல்லா புரிஞ்சுக்க. உன் எதிரில் நின்றுட்டு இருக்க இந்த ஹீரோவுக்கு உன் குடும்பத்தை பத்தி எல்லாமே தெரியும். உன் வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரும் எப்படி நடந்துக்கும்னு ஒரு பெரிய பட்டியலே நான் போட்டு வச்சிருக்கேன். அதனாலதான் சொல்றேன், இந்த திட்டம் தான் வேலை செய்யும். நான் உனக்கு எழுதி தரேன். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், தயவு செஞ்சு நடிக்கிறேன்னு சொல்லி காரியத்தை கெடுத்துறாத. நான் அதிகமா நடிக்கிறேனா சித்தார்த்? இல்லையா பின்ன? உலகத்துக்கே தெரியும் யார் அதிகமா நடிக்கிறாங்கன்னு. நீ தான் ஓவர் ஆக்டிங் பண்ற.
என்ன சொன்ன? உன் இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்க? நானா ஓவர் ஆக்டிங் பண்றேன்? நானா? அட போப்பா, யாருங்கிறது உலகத்துக்கு தெரியும். உங்க வீட்டுல தான் எல்லாரும் அதிபுத்திசாலிங்களாச்சு. முடிஞ்சா அப்போ நான் நடிக்கிறேங்கிறத கண்டுபிடிக்க வேண்டியதுதானே? ஏன் உங்களால கண்டுபிடிக்க முடியல? அதுக்கு காரணம் உனக்கு தெரியாதா? நீதான் அடிக்கடி சொல்லுவியே காதலுக்கு கண்ணு இல்லைன்னு. அந்த காதலால என் கண்ணு போச்சு. ஓ, ஆனா இப்போ நீ எவ்வளவு ஓவர் ஆக்டிங் பண்றேன்னு எனக்கு இப்ப தெரியுது. ஏ பொண்ணு, இந்த பாஷா கிட்ட பேசுறதுக்கு உனக்கு என்ன தைரியம்? உன்னை தூக்கிடுவேன். ஓ, கலியுக காந்தாரி. அந்த பக்கம் பார்த்து என்ன சிரிச்சிட்டு இருக்க? காதல்ல கண்ணு தெரியலையான்னு? ஆனா ஒரு மேட்டர் தெளிவாயிடுச்சு. ஆனா உன் முகத்திலயும் சிரிப்ப வரவழைக்கிற ஒரு ஆள் இருக்கானா, அது நான் தான். சரி, அதையும் பாப்போம். பாப்போம். ஹலோ, சொல்லுமா. வரேன், வீட்டுக்கு தானே வரேன். சின்ன கண்ணன் அழைக்கிறான். அம்மா என்ன கூப்பிடுறாங்க. நான் கிளம்புறேன், நீ சீக்கிரம் கிளம்பிட. நாளைக்கு என்ன செய்யணும்னு ஞாபகம் இருக்குல்ல? சித்தார்த், இன்னொரு விஷயம். நான் இருக்கேன்ல, நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத. எப்பயும் போல நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். ஓகே, நீ ஹாயா இரு. அச்சா சித்தார்த், ஆமா, நீ எப்படி போவ? என்கிட்ட தான் பிளைன் இருக்கு. அப்படியா? அப்படின்னா உன் பிளேனோட சாவியை கொஞ்சம் எடுத்துட்டு போறியா? திருட்டு கழுத. கூட என்ன செஞ்சுட்டு இருக்க? என்ன பண்ணாங்க? இந்த மாதிரிலாம் உன்னால மட்டும்தான் முடியுது. எடுக்க முடியாத அளவுக்கு சாவி யாராவது மாட்டிப்பாங்களா? நீ என்ன 3 வயசு குழந்தையா? காட்டு, நான் எடுக்கிறேன், காட்டு. ஐயா, கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? மாட்டுக்குச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் உன் கையை அறுத்துதான் சாவி எடுக்கணும். உன் கையை வெட்டிடுவேன், ஜாக்கிரதை. ஓ மை காட், கண்ணப்பாரா கோவத்துல எந்த அளவுக்கு சவந்துருச்சுன்னு. அது என்னன்னா, எங்க வீட்டுல தானே காலையில இருந்து இருக்க, அதான் எங்க அம்மா கிட்ட இருந்து உனக்கு எல்லாம் ஒட்டிச்சுன்னு நினைக்கிறேன். ரோட்ல நின்னுக்கிட்டு இந்த மாதிரி சேட்டைகள்லாம் இனிமேட்டு பண்ணாத. கடவுளே, போயிட்டு வரேன், பை. சரி, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ரோஷினி, ஒண்ணும் இல்ல, நாளைக்கு பார்க்கலாம். என்ன ரோஷினி, இன்னும் டிஃபன் டேபிளுக்கு வரல? டிஃபன் ரெடியா? ஷோ, இப்பெல்லாம் இந்த வீட்ல என்னதான் நடந்துகிட்டு இருக்கு துர்கா? எனக்கு ஒண்ணுமே புரியல. பூஜை பண்ணலான்னு பூஜை ரூமுக்கு போனா அங்க எண்ணெய் தீந்து போச்சு. சரி, சாப்பிடலான்னு கிச்சனுக்கு போனா கேஸ் தீந்து போச்சுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு இந்த வீட்ல என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? இன்னைக்கு விடிஞ்சதுல இருந்து இந்த வீட்டுக்குள்ள எங்க போனாலும் ஏதாவது தீந்து போய்கிட்டே இருக்கு. என்னதான் நடக்குதுங்க? மா ப்ளீஸ், இதுக்கெல்லாம் இவ்வளவு டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்ல. எல்லாரும் கிளம்பி ஆபீஸுக்கு போலாம், போற வழியில டிஃபன் சாப்பிடலாம். ஓகே ரோஷினி, நீயும் வரியாமா? இல்லம்மா, என்னால எப்படி? நான் வேலைக்கு போகணும்ல, நான் அங்க போய் சாப்பிட்டுக்கிறேன். ஆர் யூ ஷூர்? ஆமாம்மா, கண்டிப்பா போய் சாப்பிடுறேன். ஓகே, பாத்துக்க. இருமா, நான் பேக் கொண்டு வரேன். ஓகே, ஓகே, நீ நான் கிளம்பு. கிளம்புறேன். பாய். பாய். ஹலோ, சொல்லு. சித்தார்த், எல்லாரும் ஆபீஸ் கிளம்பிட்டாங்க. அற்புதம். முதல் படி நல்லபடியா முடிஞ்சது. இப்ப நம்ம அடுத்த படியை வெற்றிகரமா எடுத்து வைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. சரி, ஓகே. டிரைவர், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் உன்னை வண்டி எடுக்க சொன்னல. நம்ம எல்லா வண்டியோட பேட்டரியும் டவுன் ஆயிடுச்சு மேடம். என்ன? அதுக்கு நிச்சயமா சான்ஸே இல்ல. கேஷவ், 3 வண்டியோட பேட்டரியும் ஒரே நேரத்தில் எப்படி டவுன் ஆகும்? புது வண்டி வாங்கி 1 மாசம் தான் ஆகுது, அதுக்கு சான்ஸே இல்ல. மேடம், எனக்கும் ஒன்றும் புரியல மேடம். எப்படி ஒரே நேரத்தில் எல்லா வண்டியும் ரிப்பேர் ஆகும்? நேற்று நைட் வரைக்கும் ஒழுங்கா தான் இருந்துச்சு. துர்கா, நிச்சயமா எதுவுமே சரியில்லை. ஏதோ தப்பு நடக்க போகுது. மா ப்ளீஸ், மூட நம்பிக்கைக்கு ஒரு அளவு இருக்கு, புரிஞ்சுக்கோங்க.
இப்ப பேட்டரி தான் டவுன் ஆயிருக்கு, பிபி இன்க்ரீஸ் பண்ணாதீங்க. எல்லாம் சரியாயிடும். வாங்க வா கேஷு. மா, ஒண்ணு தேவையில்லாம பேசாம ஒழுங்கா சாப்பிடணும், சரியா? சாப்பிடுங்க. நீ சாப்பிடுமா? உங்களுக்கு கொஞ்சம் ஜூஸ் ஊத்தி கொடுக்குறேன், சாப்பிடுங்க. நீ முதல்ல குடி. ஒரு நிமிஷம். சித்து, ஓ மை காட், இவங்க எதுக்கு வராங்க? பாட்டி உண்மையிலே நீங்க செம காமெடி பாட்டி. அடடா, பாக்குறதுக்கு அழகா இருக்கு. குடும்பமே ஒன்னா சேர்ந்து உட்காந்து டிஃபன் சாப்பிடுறீங்க, சந்தோஷமா இருக்கு. அது என்னன்னா, இந்த டிஃபன் நானும் சாப்பிடணும் போல இருக்குல்ல. சாப்பிட வேணாம்னு நினைக்கிறேன். ஓஹோ, சித்தப்பு. அது சரி ஆண்டி, நீங்க இப்ப என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது ஒண்ணுல சம்பந்தமா, நேத்து நான் அந்த பிராக்கெட்டை வாங்கிட்டு போனேன் இல்லையா? கையில மாட்டுறது தானே, அது பேரு பிரேஸ்லெட். அதான் அதுல ஒரு சின்னதா ஒரு கல்லு விழுந்திருக்கு. சரி, இங்க கொடுத்து சரி பண்ணிக்கலாம்னு வந்தேன். இங்க பாருங்களேன், கல்லு உடைஞ்சு வந்திருக்கு. கல்லு உடைஞ்சு வந்துடுச்சா? அதுக்கு வாய்ப்பே இருக்காது. கேஷவ, என்னது இது? அதே நம்ம கடை குவாலிட்டி இவ்வளவுதானா? உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். இது எப்படி? இது மாதிரி இன்னொரு தடவை நடக்க கூடாது. அவங்கள கூட்டிட்டு போய் நல்லதா கொடு. நான் பார்த்து நல்லா சரி பண்ணி கொடுத்துறேன். பார்த்துமா? இப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை சித்தப்பு, வாங்க. உட்கார். டிஃபன் சாப்பிடுறியா? இவ்வளவு அன்பா கூப்பிடும் போது சாப்பிடாம இருப்பனா? சாப்பாடுன்னு எனக்கு தான் உயிராச்சு. சரி, சாப்பிடு, சந்தோஷம். இருக்கட்டும் கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். அச்சச்சோ, ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு முன்னாடியே சொன்னல. காலையில இருந்து எல்லாம் அபசகுணமாவே நடக்குது. எல்லாம் சரியாயிடும், கவலைப்படாதீங்க. என்னாச்சு பாட்டிமா? என்ன அபசகுணம்? அபசகுணமா? அப்படி நான் சொல்லலையே. காலையில இருந்தே என் மனசு சரியில்லை. பூஜை பண்ணலான்னு போனேன். விளக்கேத்துற எண்ணெய் தீர்ந்து போச்சு. ஓ, டிஃபன் ரெடியான்னு பார்க்க கிச்சனுக்கு போனா அங்க கேஸ் தீர்ந்து போச்சு. அட கடவுளே. சரின்னு வண்டியை எடுத்தா பேட்டரி தீர்ந்து போச்சு. ஏய் அப்பா, இப்படி ஒண்ணு மாத்தி ஒண்ணு தப்பாவே நடந்துட்டு இருக்கு. பாட்டி, கேக்குறதுக்கு எவ்வளவு ஆச்சரியமா இருக்குல்ல? ஒரே நாள்ல இந்த மாதிரி அடுக்கடுக்கா தப்பு நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா பார்க்க அமானுஷமா தெரியுதுல? இல்ல சம்பந்தியமா, உண்மையிலே இதெல்லாம் அபசகுணம் தான், சந்தேகமே இல்லாம அமானுஷ்யம் தான். வீட்டுல ஏதாவது பூஜை பண்ணிடுங்க. பாத்தியா துர்கா, நான் அப்பவே சொன்னேன்ல. நானும் இதேதமா சொல்லிக்கிட்டு இருந்தேன். இந்த காலத்துல பெரியவங்க சொன்னா யாரு கேக்குறாங்க? மா ப்ளீஸ், ஒரு நாள் ஏதோ எல்லாம் சரியில்லைங்கிறதுக்காக இது அபசகுணம் சொல்லிடுவீங்களா? இன்னைக்கு மக்கர பண்ற எல்லாமே நாளைக்கு சரியாயிடும். சரியாயிடுச்சு. எல்லாம் டிடியோட ஆசீர்வாதம். டிடியோட ஆசீர்வாதத்தால இல்ல, எல்லாம் அது கடவுளோட ஆசீர்வாதத்தாலன்னு சொல்லு. சரி பண்ணிட்டியா ராஜா, உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சொல்லப்போனா நானும் மாஜி அத்தம்மாவுடைய இந்த கருத்துல ஒத்து போறேன். ஏதோ 1-2 விஷயங்கள் தவறி போகுதுங்கிறதுனால நம்மளுடைய மீதி வாழ்க்கையும் மொத்தமா இருண்டு போயிடும்னு சொல்றதுல எந்த விதமான சம்பந்தமும் இல்லைங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஐயோ, அட கடவுளே, பாத்தீங்களா, உண்மையாவே இருட்டாயிடுச்சு. அப்போ உண்மையிலேயே ஏதோ பெரிய அபசகுணம் நடக்க போகுது. நீங்க சீக்கிரமாவே ஏதாவது ஒரு பூஜை பண்ணிடுங்க. கேசவ், இங்க என்ன பைத்தியக்காரத்தனம் நடக்குது? நம்ம கடைக்கு வர கிளைண்ட் எல்லாம் டென்ஷன் ஆகிற அளவுக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு? நீ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? நான் போய் பாக்குறேன். வரட்டுமா? சம்பந்தியமா, பூஜையை பண்ணுங்க. மா, ஒரு பிரச்சனையும் இல்ல, டென்ஷன் ஆகாம இருங்க. டிடி மேல சத்தியமா சொல்றேன், கரண்ட் 2 நாள் கழிச்சு தான் வருமா? 2 நாள் கழிச்சா? ஈபி காரன் வந்துடனா? நான் போய் என்னையான்னு கேட்டதுக்கு ஈபி லைன் இறங்கிருச்சு அப்படின்னு சொன்னான். போதும் துர்கா, நம்ம உடனே வீட்டுல போய் பூஜை பண்ணியே ஆகணும். என் மேல சத்தியம். வா, பூஜைக்கு ஏற்பாடு பண்ண. சம்மதியமான ஒரு விஷயம் சொல்ற கேளுங்க. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய சக்தி வாய்ந்த சாமியார் இருக்காரு. என்ன? அவர் மட்டும் பூஜை பண்ணாருன்னா வீட்டு பக்கம் எந்த காத்து கருப்பும் வராது. சரி, அவரோட போன் நம்பர் கொடுங்களேன். மா, இப்ப இதுக்கு தயவு செஞ்சு நடுவில் எதுவும் பேசாத. என் மன திருப்திக்கு வீட்டுல கண்டிப்பா பூஜை செஞ்சே ஆகணும். ப்ளீஸ் நம்பர் கொடுங்க. நம்பர் எல்லாம் எதுக்கு? நானே அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். பேரண்டி, நீ ஒரு வேலை செய். நீ போய் இவங்க வீட்டுல பூஜைக்கான எல்லா ஏற்பாடையும் செய். நான் போய் அந்த சாமியார் கூட்டிட்டு வந்துடுறேன். சரியா? நிச்சயமா பாட்டி, முடிச்சிடுறேன். இவன் என்ன பிளான் பண்றோம்?